தொடக்கநூல் 31ஆம் அதிகாரம். யாக்கோபு லாபானிடமிருந்து தப்பியோடல். லாபானின் புதல்வர் தம் தந்தைக்குரிய யாவற்றையும் யாக்கோபு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டே இந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டதை யாக்கோபு கேட்டார். லாபானின் மனமும் முன்பு போல் இல்லை என்று யாக்கோபு கண்டார். ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாருக்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். எனவே யாக்கோபு ராகேலையும் லேயாவையும் தம் மந்தை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினார். பிறகு அவர் அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்பு போல் இல்லை என்று காண்கின்றேன். என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார். உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் தந்தையோ என்னை ஏமாற்றி என் கூலியை 10 முறை மாற்றினார். அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை. ஏனெனில் கலப்பு நிறமானவை உனக்குரிய ஊதியம் என்றபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளே ஈன்று வந்தன. வரியுள்ளவை உனக்குரிய ஊதியம் என்றபோதோ ஆடுகளெல்லாம் வரியுடைய குட்டிகளே ஈன்றன. இவ்விதமாய் கடவுளை உங்கள் தந்தையின் மந்தைகளை எடுத்து எனக்கு தந்தருளினார். ஆடுகள் சினையுறும் காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆடுகளோடு பொலியும் கிடாய்கள் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடையவனாயிருந்தன. அக்கனவில் கடவுளுடைய தூதர் யாக்கோபு என்று என்னை அழைக்க நான் இதோ அடியேன் என்றேன். அவர், உன் கண்களை உயர்த்தி கிடாய்கள் யாவும் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடைய ஆடுகளுடன் பொலிவதை பார். ஏனெனில் லாபான் உனக்கு செய்தது அனைத்தையும் நான் கண்டேன். நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சி செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே. நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு உன் பிறந்த நாட்டுக்கு திரும்பி செல் என்று கூறினார் என்றார். அதற்கு ராகேலும் லேயாவும், எங்கள் தந்தையின் குடும்பத்தில் எங்களுக்கு பங்கும் உரிமை சொத்தும் இன்னும் உண்டோ? அவர் எங்களை அந்நிய பெண்களைப் போல் விலைக்கு விற்று எங்களுக்காக வாங்கியதை முழுமையாக விழுங்கிவிடவில்லையா? ஆனால் செல்வத்தையெல்லாம் எங்கள் தந்தையிடமிருந்து கடவுள் பிடுங்கி நமக்கும் நம் பிள்ளைகளுக்கு உரிமையாக்கினார். ஆகையால் கடவுள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்றனர். அப்போது யாக்கோபு தம் மக்களையும் மனைவியரையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றார். பதான் அராபில் ஈட்டிய செல்வம் அனைத்தையும் திரட்டிக்கொண்டு மந்தைகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு கானான் நாட்டிலிருந்த தம் தந்தை ஈசாக்கை நோக்கி பயணமானார். லாபான் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க போயிருந்த பொழுது ராகேல் தம் தந்தையின் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டு விட்டார். மேலும் யாக்கோபு தாம் ஓடிப்போகிற செய்தியை அரமியனான லாபானுக்கு தெரிவிக்காமல் ஏமாற்றி விட்டார். அவர் தமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து கிளையாது மலைநாட்டை நோக்கி தப்பி ஓடினார். லாபான் யாக்கோபை துரத்தி பிடித்தல். யாக்கோபு தப்பியோடிய செய்தி லாபானுக்கு 3ஆம் நாள் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவன் தன் உறவினர்களை கூட்டிக் கொண்டு 7 நாட்களாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் இருந்த கிலாயாது மலைப்பகுதியை நெருங்கினான். அன்றிரவு கனவில் அரமியனான லாபானுக்கு கடவுள் தோன்றி அவனை நோக்கி, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்று பேச வேண்டாம் என எச்சரித்தார். லாபான் யாக்கோபை நெருங்கிய பொழுது யாக்கோபு கிலையாது மலைப்பகுதியில் கூடாரம் அடித்திருந்தார். அம்மலைப்பகுதியில் லாபானும் அவன் உறவினரும் கூடாரம் அடித்து தங்கினர். அவன் யாக்கோபை நோக்கி, நீர் இப்படி செய்யலாமா? என்னை ஏமாற்றி என் புதல்வியரை வாழ்முனையில் பிடித்த கைதிகளைப் போல் இட்டு செல்லலாமா என்று எனக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டு ஏன் இரகசியமாய் ஓடி வந்தீர்? நான் மேளதாள வாத்தியங்களுடன் மகிழ்ச்சியாய் உங்களை வழியனுப்பி வைத்திருப்பேனே. என் பேர பிள்ளைகளையும் புதல்வியரையும் நான் முத்தமிட விடாமல் செய்துவிட்டது ஏன்? நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டீர். இப்போதோ உமக்கு தீங்கிழைக்க என்னால் முடியும். ஆனால் நேற்றிரவு தந்தையின் கடவுள் என்னை நோக்கி, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என்று எச்சரித்தார். தந்தையின் வீட்டுக்கு திரும்பும் ஆவலினால் நீர் இவ்வாறு வந்து விட்டீர். ஆனால் என் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டது ஏன் என்றான். யாக்கோபு அவனுக்கு மறுமொழியாக, நீரும் புதல்வியரை வன்முறையில் என்னிடமிருந்து பிரித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சினேன். ஆனால் குலதெய்வ சிலைகளை யாரேனும் திருடி இருந்தால் அவன் உயிரோடு இருக்க வேண்டாம். உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கின்றதா என்று நம் உறவினர் முன்னிலையில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் என்றார். அவற்றை ராகேல் திருடியிருந்தது யாக்கோபுக்கு தெரியாது. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாவின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் நுழைந்து
தேடி பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. பின் அவன் லேயாவின் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ராகேலின் கூடாரத்திற்குள் நுழைந்தான். இதற்கிடையே ராகேல் குலதெய்வ சிலைகளை எடுத்து தம் ஒட்டக சேணத்தினுள் ஒளித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். லாபான் கூடாரமெங்கும் சோதித்து பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர் தன் தந்தையை நோக்கி, என் தலைவராகிய முன்னிலையில் என்னால் நிற்க முடியவில்லை என்று சினங்கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் மாதவிலக்காய் இருக்கிறேன் என்றார். எனவே அவன் எவ்வளவு தேடி பார்த்தும் குலதெய்வ சிலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது யாக்கோபு சினமுற்று லாபானிடம் வாதிட்டு மறுமொழியாக கூறியது, நான் செய்த குற்றம் என்ன? நான் செய்த பாவம் என்ன? ஏன் இப்படி என்னை துரத்தி கொண்டு வருகிறீர்? என் உடைமைகளை எல்லாம் சோதித்து பார்த்தீரே, வீட்டு பொருளில் ஏதேனும் கண்டுபிடித்தீரா? அப்படியானால் அதை என் உறவினர் முன்னிலையில் இங்கே வையும். இவர்களை உமக்கும் எனக்கும் இடையே தீர்ப்பு வழங்கட்டும். இதற்காகத்தானா நான் உம்மோடு 20 ஆண்டுகளாக இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ள ஆடுகளும் சினை அழியவில்லையே. உம்முடைய மந்தை கிடாய்களில் ஒன்றையும் நான் தின்னவில்லையே. கொடிய விலங்குகளால் அடியப்பட்டவைகளை நான் உம்மிடம் கொண்டு வரவில்லையே. மாறாக அவற்றுக்கு ஈடு செய்தேன். ஆனால் இரவிலோ பகலிலோ கனவு போன்றவற்றிற்காக களவு போன்றவற்றுக்காக நீர் என் கையிலிருந்து ஈடு வாங்கி கொண்டீரே. பகலில் கொடும் வெயிலும் இரவில் கடும் குளிர் என்னை வாட்டின. அதனால் என் கண்களுக்கு உறக்கமே இல்லை. இவ்விதமாய் நான் உமது வீட்டில் உம் புதல்வியருக்காக 14 ஆண்டுகளும் உம் மந்தைகளுக்காக 6 ஆண்டுகளுமாக இந்த 20 ஆண்டுகள் உம்மிடமே வேலை செய்தேன். நீரோ என் ஊதியத்தை 10 முறை மாற்றினீர். ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர். ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு உம்மை எச்சரித்திருக்கிறார் என்றார். யாக்கோபு லாபான் உடன்படிக்கை. அதற்கு மறுமொழியாக லாபான் யாக்கோபை நோக்கி, இப்புதல்வியர் என் புதல்வியர், இப்பிள்ளைகள் என் பிள்ளைகள், இம்மந்தை என் மந்தை, நீர் காண்பவை யாவும் என்னுடையவையே. இப்படி இருக்க என் புதல்வியருக்கோ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ நான் இன்று என்ன செய்துவிடப் போகிறேன்? வாரும், நானும் நீரும் இப்பொழுது உடன்படிக்கை செய்து கொள்வோம். அது உமக்கும் எனக்கும் இடையே சான்றாக இருக்கட்டும் என்றான். எனவே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தினார். யாக்கோபு தம் உறவினரை நோக்கி, கற்கள் சேகரித்து கொண்டு வாருங்கள் என்றார். அவர்களும் கற்களை கொண்டு வந்து ஒரு குவியல் எழுப்பி அக்குவியல் அருகே உணவருந்தினர். அதற்கு லாபான் எகர்சகாத்தா என்றும் யாக்கோபு கலையது என்றும் பெயரிட்டனர். பின்னர் லாபான், இக்குவியல் இன்று உமக்கு எனக்கும் சான்றாகும் என்றான். ஆகவே அதற்கு அவன் கலையது என்று பெயரிட்டான். மீண்டும் அவன், நாம் ஒருவரை விட்டு பிரிந்து சென்ற பின்னும் ஆண்டவரை நம்மை கண்காணிப்பாராக என்று சொல்லி அதற்கு மிஸ்பா என்று பெயரிட்டான். மேலும் அவன், நீரன் புதல்வியரை துன்பத்தினாலோ அவர்களை தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ நம்முடைய வேறு எவரும் இல்லை எனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுளை சாட்சி என்பதை நினைவில் கொள்ளும் என்றான். மீண்டும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் நினைவு தூணையும் பாரும். இவற்றை எனக்கும் உமக்கும் இடையே நிறுத்தி வைத்துள்ளேன். நான் இந்த குவியலை கடந்து வந்து உமக்கு தீங்கிழைக்க மாட்டேன் என்பதற்கும், நீர் இந்த குவியலையும் நினைவு தூணையும் கடந்து வந்து எனக்கு தீங்கிழைக்க மாட்டீர் என்பதற்கு இந்த குவியல் சான்று, இந்த நினைவு தூண் சான்று. ஆபிரகாமின் கடவுள், நாகோரின் கடவுள், அவர்களின் தந்தையின் கடவுள் நம்மிடையே நீதி வழங்குவாராக என்றான். பின்னர் யாக்கோபு ஈசாக்கின் அச்சம் என்ற தம் தந்தையின் கடவுள் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்தார். பின்பு அவர் மலையின் மேல் பலி செலுத்தி உணவு அருந்தும்படி தம் உறவினரை அழைத்தார். அவர்கள் உணவருந்திய பின் அன்றிரவு மலையிலேயே தங்கினார்கள். யாக்கோபு ஏசாவை சந்திக்க தயார் செய்தல். அதிகாலையில் லாபான் எழுந்து தன் பேர பிள்ளைகளையும் புதல்வியரையும் முத்தமிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கினான். பின்னர் அவன் அவர்களை விட்டு பிரிந்து தன் இடத்திற்கு திரும்பி போனான். 32ஆம் அதிகாரம். பின்னர் யாக்கோபு தம் பயணத்தை தொடர்ந்தான். கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தூதன், கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனியம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோம் நாட்டிலுள்ள சேயீர் பகுதியில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நீங்கள் என் தலைவன் ஏசாவிடம் போய், ஊழியனாகிய யாக்கோபு கூறுவது, நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன்.
ஆடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கும் உள்ளனர். உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆள் அனுப்பி அறிவிக்கின்றேன் என்று சொல்லுங்கள். அத்தூதர் யாக்கோபிடம் திரும்பி வந்து, நாங்களும் சகோதரர் ஏசாவிடம் போனோம். அவர் இதோ 400 பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர். யாக்கோபு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆட்களையும் ஆடு மாடுகள் ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் 2 பகுதிகளாக பிரித்தார். ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்று நினைத்து கொண்டான். மேலும் யாக்கோபு, என் மூதாத ஆபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடம் திரும்பி போ, நான் உனக்கு நன்மையை புரிவேன் என்று உரைத்தீர். அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடமிருந்த ஒரு கோல் மட்டுமே. இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவனானேன். என் சகோதரர் ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன். அவர் கையினின்று என்னை விடுவித்தருளும். இல்லையேல் அவர் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்களையும் தாக்குவார். நீர், நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன், உன் வழிமரும்பை எண்ண முடியாத கடல் மணலைப் போல பெருக செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றான். அன்றிரவு அவர் அங்கேயே தங்கி தமக்கு சொந்தமானவற்றிலிருந்து சகோதரர் ஏசாவுக்கு அன்பளிப்பாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கிடாய்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 செம்மறி கிடாய்களையும் 30 பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் 40 பசுக்களையும் 10 காளைகளையும் 20 பெண் கழுதைகளையும் 10 ஆண் கழுதைகளையும் தேர்ந்தெடுத்தான். அவற்றில் ஒவ்வொரு மந்தையும் வேலைக்காரர் கையில் தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைகளுக்கு இடையே இடம் விட்டு எனக்கு முன் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று சொன்னார். பின்பு அவர் முதலில் போகிறவனை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, என் சகோதரர் ஏசா உனக்கு எதிர்ப்பட்டு, நீ யாருடைய ஆள், நீ எங்கே போகிறாய், உனக்கு முன் செல்லும் இவை யாருடையவை என்று உன்னிடம் கேட்டால், இவை ஊழியன் யாக்கோபினுடையவை. அவர் தம் தலைவராகிய ஏசாவுக்கு இவற்றை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார். அவர் எங்கள் பின்னர் வருகிறார் என்று நீ சொல்வாய் என்றார். அதே விதமாய் அவர் மந்தைகளை ஓட்டி செல்லும் 2ஆம் 3ஆம் ஆட்களும் மற்ற அனைவருக்கும் கட்டளையிட்டு கூறியது, ஏசாவை நீங்கள் சந்திக்கும் பொழுதும், இதோ ஊழியன் யாக்கோபு எங்கள் பின்னால் வருகிறார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபு, நான் அவர் முன்னே அன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன். பின்பு நான் அவரை நேரில் காணும் பொழுது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார். யாக்கோபு இஸ்ரேல் என்ற பெயர் பெறுதல். அவ்விதமே யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன. அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 16 வரை அழைத்து கொண்டு யாபேருக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றிய கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாததென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தையை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்தியிடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடும், பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயர் நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டு உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவர் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை தொடை சதைநாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடை சந்தை சதைநாரை தொட்டார். 33ஆம் அதிகாரம். யாக்கோபு ஏசா சந்திப்பு. யாக்கோபு தம் கண்களை உயர்த்தி பார்த்து ஏசா 400 ஆட்களோடு வருவதை கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராகேலிடமும் 2 வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2ஆம் வரிசையில் லேவியையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராகேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். அவர் அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரனை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து,
இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், அடியானாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகளே இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அணுகி அவரை வணங்கினர். அவ்வாறு லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராகேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகிய உன் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னான். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது. ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். பிறகு அவர், நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கும் முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யாக்கோபு, பச்சிளம் குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராகிய உமக்கு தெரியும். அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டி கொண்டு வந்தால் என் மந்தை எல்லாம் செத்து போகும். என் தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளை நடக்கைக்கு ஏற்ப மெதுவாக வந்து செயரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆட்களின் சிலரை உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல அவர், வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். ஆகையால் ஏசா அன்றே புறப்பட்டு தாம் வந்த வழியே சேயிருக்கு திரும்பினார். யாக்கோபு சுக்கோத்தை வந்து அடைந்தவுடன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார். தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்த பின் கானான் நாட்டை சார்ந்த செக்கேம் நகருக்கு நல்லமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறங்கினார். கூடாரம் அடித்து தங்கி அந்நிலப்பகுதியை செக்கேமின் தந்தை ஆமோரின் புதல்வரிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு அவர் விலைக்கு வாங்கினார். பின்பு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி அதற்கு ஏலெலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். 34ஆம் அதிகாரம். தீனாவுக்கு ஏற்பட்ட அவமானம். யாக்கோபுக்கு லேயார் பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள். வினியானான ஆமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கி சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான். யாக்கோபின் மகள் தீனாவிடம் அவன் மனம் மேலும் ஈர்க்க பெற அவன் அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனத்தை கவரும் முறையில் பேசினான். எனவே செக்கேம் என் தந்தை ஆமோரிடம் இந்த பெண்ணை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்று கூறினார். தம் மகள் தீனா தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்று யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவருடைய புதல்வர் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தனர். எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை யாக்கோபு அமைதியாக இருந்தார். செக்கேமின் தந்தை ஆமோர் யாக்கோபிடம் பேச வந்தார். யாக்கோபின் புதல்வர் இதை பற்றி கேள்விப்பட்டு புல்வெளியில் இருந்து வந்தனர். அவர்கள் துயரமும் கடு சீற்றமும் கொண்டனர். ஏனெனில் யாக்கோபின் மகளுடன் உறவு கொண்டதால் செய்யத்தகாததை செய்து செக்கேம் இஸ்ரேலை அவமானப்படுத்தினான் என்று நினைத்தனர். அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது. அவளை அவனுக்கு மணமுடித்து தாருங்கள். நீங்கள் எங்களோடு கலப்பு பணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்கலாம். அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது செக்கேம் தீனாவின் தந்தையும் சகோதரர்களையும் நோக்கி, உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கட்டும். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணுக்குரிய பணமும் பரிசமும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணை மட்டும் எனக்கு மணமுடித்து தாருங்கள் என்றான். யாக்கோபின் புதல்வர் தங்கள் சகோதரியை செக்கேம் தீட்டுப்படுத்தியதால் அவனையும் அவன் தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய மறுமொழியாவது, நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது. ஏனெனில் விருத்த சேதனை செய்து கொள்ளாத ஆடவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும். ஆனால் நீங்களும் உங்கள் ஆன்மாக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம். எங்கள் சொற்படி நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்றனர். அவர்கள் சொன்னது ஆமோருக்கும் அவன் மகன் செக்கோமுக்கும் நலமாக தோன்றியது. அந்த இளைஞன் யாக்கோபின் மகள் மீது கொண்ட காதலினால்
அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை. மேலும் அவன் தன் தந்தை வீட்டார் அனைவரிலும் பெருமதிப்புக்குரியவனாயிருந்தான். எனவே ஆமோரும் அவன் மகனும் செக்கேமும் தம் நகர வாயிலுக்கு வந்து மக்களை நோக்கி, இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்பவர்கள். ஆகவே நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும். அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது. அவர்களுடன் பெண் எடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம். ஆனால் இவர்கள் தாங்கள் செய்து கொண்டது போல நம் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் நம்முடன் ஒரே இனமாகி சேர்ந்து வாழ இசைவு தருகிறார்கள். அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள் சொத்துக்கள் அனைத்தும் கால்நடைகள் ஆகியன நமக்குரியன ஆகுமன்றோ. எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம். அவர்களும் நம்முடன் கூடி இருக்கட்டும் என்றார்கள். ஆகவே நகர வாயிலுக்கு வெளியே வந்த அனைவரும் ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். நகரில் இருந்த அனைத்து ஆண்களும் விருத்த சேதனம் செய்து கொண்டனர். 3ஆம் நாளன்று அவர்கள் அனைவரும் வலியால் வருந்திய போது யாக்கோபின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரர்களுமான சிமியோன், லேவி என இருவரும் அவரவர் வாளை எடுத்துக்கொண்டு சந்தேகம் எழாதபடி நகருக்குள் புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் செக்கேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவை செக்கேம் வீட்டு நின்று அழைத்து கொண்டு போய் விட்டார்கள். அதன் பின் யாக்கோபின் புதல்வர்கள் வந்து வெட்டுண்டவர்களின் சடலத்தின் மீது மிதித்து சென்று தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்திய நகரை கொள்ளையிட்டனர். நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவர்களுடைய ஆடு மாடு கழுதைகளை கைப்பற்றினர். அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பெண்டிரையும் கைதிகளாக்கி வீடுகளிலிருந்து அனைத்தையும் கொள்ளையடித்தனர். யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் நோக்கி, நீங்கள் என்ன தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள்? இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கானானிடத்திலும் பெரிசியரிடத்தில் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். என்னிடமோ சில ஆட்களே உள்ளனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நான் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றான். அதற்கு அவன் மட்டும், எங்கள் சகோதரியை ஒரு விலை மாதை போல நடத்தலாமோ என்று அவர்கள் மறுமொழி கூறினர். 35ஆம் அதிகாரம். பெத்தேலில் கடவுள் யாக்கோபுக்கு ஆசி வழங்குதல். அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பி ஓடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு வழித்துணையாயிருந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கேம் அருகில் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் அருகே புதைத்தார். அப்பொழுது புறப்பட்டு சென்ற பொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகில் ஊட்டினார். எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்தி செல்லவில்லை. இவ்வாறு யாக்கோபும் அவரோடு இருந்த எல்லா மக்களும் கானா நாட்டிலுள்ள லூசி என்ற பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தனர். யாக்கோபு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரனிடமிருந்து தப்பி ஓடின பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது ரெபேக்காவின் பணிப்பெண்ணாகிய தெபேரா இறந்தாள். பெத்தேலின் அடிவாரத்தில் இருந்த ஒரு கர்வாலி மரத்தடியில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள். எனவே அவ்விடத்திற்கு அல்லோன் பாகூத்து என்று பெயர் வழங்கலாயிற்று. யாக்கோபு பதான் அராமில் இருந்து திரும்பி வந்த பின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார். கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய். உன் பெயர் இஸ்ரேல் எனப்படும் என்றுரைத்து இஸ்ரேல் என்று அவருக்கு பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருக கடவாய். ஓர் இனமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும். அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள். ஆபிரகாமும் ஈசாக்கும் நான் அளித்த நாட்டை உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார். பின்னர் கடவுள் அவரோடு பேசிய இடத்து நின்று மேலெழும்பி சென்றார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ராகேலின் இறப்பு. பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டனர். எப்ராத்திற்கு சற்று தொலையில் அவர்கள் இருந்த பொழுது அங்கே ராகேலுக்கு பேர்காலம் வந்தது. அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். பேர்கால வேதனையால் அவர் துடித்து கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி, அஞ்சாதே, உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றாள்.
அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பென்ஓனி என்று பெயரிட்டார். அவன் தந்தையோ அவனை பென்யமீன் என்று அழைத்தார். இவ்வாறு ராகேல் இறந்து போக பெத்லஹேம் என்ற எப்ராத்திற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார். யாக்கோபு அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணை நாட்டி வைத்தார். இன்று வரை அது ராகேலின் கல்லறைக்கு நினைவு தூணாக இருக்கின்றது. மீண்டும் இஸ்ரேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் ஏதேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார். இஸ்ரேல் அந்நிலப்பகுதியில் குடியிருந்த பொழுது ரூபன் தன் தந்தையின் மறுமனைவியாகிய பில்காவுடன் உடனுறவு கொண்டான். இஸ்ரேல் அதை கேள்விப்பட்டார். யாக்கோபின் புதல்வர்கள் 12 பெயர்களாவன. லேயாவின் புதல்வர்கள் யாக்கோபின் தலைமகன் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசாக்கார், செபுலோன். ராகேலின் புதல்வர்கள் யோசேப்பு, பென்யமின். ராகேலின் பணிப்பெண் பில்காவின் புதல்வர்கள் தான், நப்தலி. லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் புதல்வர்கள் காத்து, ஆஸ்தேர். அவர்கள் யாக்கோபுக்கு பதான் அராமில் பிறந்தவர்கள். ஈசாக்கின் இறப்பு. ஆபிரகாமும் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் கிரியாத் அர்பா என்ற எப்ரோனாகும். யாக்கோபும் தன் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்னும் கிரியாத் அர்பாவுக்கு வந்தார். அதுவே ஆபிரகாமும் ஈசாக்கும் குடிரோனாகும். ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தம் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபும் அவரை அடக்கம் செய்தனர். ஆமென். God bless you.